இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நாங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து தான் வாங்கினோம். நல்லா நிறைய மீன் வந்து ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். கொடுக்குறப்பே சொல்லி தான் கொடுத்தாங்க. மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது, முள்ளும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கொடுங்கன்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் கொடுக்குறோம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கலாம். சரி பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா வந்து கத்தி வச்சு இது மாதிரி சீவினிங்க அப்படின்னாவே நல்லா செதில்லாம் வந்துடும். இது மாதிரி எல்லா மீனையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிசர் வச்சு இது மாதிரி சைடெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்தாச்சு. இப்போது கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா பெப்பர் லைட்டாக போட்டுக்கோங்க. லெமன் ஒரு அரை லெமனு, லைட்டாக கரம் மசாலா தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஊற வச்சிடணும். 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஏரியில் பிடிச்ச மீன் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கிடச்சிச்சின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நாங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு ரெசிபி வீடியோவோட பார்க்கலாம். யார் யாருக்கு மீன் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.